இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 9வது அதிகாரம், அதில் உள்ள 37வது வசனம். நம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் நமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மிஷனரி குடும்ப கூடுகையில வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய வார்த்தை அறுப்பு மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம். என் வாழ்வில் தேவைகள் மிகுதி, ஆனால் என்னிடத்தில் வருமானம் குறைவாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கவனமாக இருக்கிறீர்கள், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளை குறித்து கவனமாக இருக்கிறீர்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இருதய துடிப்பு, இயேசுவின் இருதய துடிப்பு உங்களுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதய துடிப்பை போல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலை ஆட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஏன் வேலை ஆட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய வேலை ஆட்கள் வேலைக்கு வரும் பொழுதே என்ன கிடைக்கும், வேலைக்கு வரும் பொழுதே எத்தனை மணி நேரம் வேலை, வேலைக்கு வரும் பொழுதே நான் எப்படிப்பட்ட உடை அணிந்து கொள்ள வேண்டும், வேலைக்கு வரும் பொழுதே எனக்கு என்ன உணவு கிடைக்கும், இதெல்லாம் கேட்டுதான் வருகிறார்கள். இது கேட்பவர்கள் ஊழியக்காரர்களாகவும் இருக்கலாம், உலகத்து மனுஷனாகவும் இருக்கலாம். உலக மனுஷனும் வேலைக்கு வரும் பொழுது முதல்ல என்ன கேட்குறாங்க, என்ன சம்பளம், எத்தனை மணிக்கு வேலை முடியும், மத்தியானம் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்களா, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா. நம்ம ஆட்களும் என்னதான் கேட்குறாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய நாமும் எதைத்தான் சொல்றோம். வேதாகம கல்லூரி முடித்த ஒரு சகோதரன் ஊழியத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னார். காத்திருக்கிறார் 34 வயசு வரைக்கும் காத்திருக்கிறார். இந்த மனுஷனால, இந்த வாலிபனால, இந்த கல்யாணம் பண்ணாமலேயே காத்திருக்கிறேன்னு சொன்னவனால குடும்பத்துக்குள்ள 2 பேர் பலகீனப்பட்டுட்டாங்க. பிள்ளைய நினைச்சு அம்மாவும் அப்பாவும் பலகீனப்பட்டாங்க. ஆனால் இவர் எதுக்கு காத்திருக்கிறார்? இப்போ ஊழிய அழைப்புக்கு காத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஊழிய அழைப்பு உங்களுக்கு கொடுத்தாச்சு, பொதுவான அழைப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த அழைப்புக்குள்ள எது எனக்கான ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட அழைப்புங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் என்ன மிஷனரி ஊழியம் நடக்குது, உங்களுக்குள்ள என்ன மிஷனரி பாரம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இங்கே சாதாரணமாக யாருக்கும் விதைக்கவில்லை. நீங்கள் இங்கே சும்மா ஒன்றும் விளையாட்டுத்தனமாக இவர்களை திருப்திப்படுத்தணும்னு விதைக்கல. இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவுக்கு பிறகு ஒரு விசுவாசியிடத்திலிருந்து 100 ரூபாய் ஒரு மிஷனரி ஊழியத்திற்கு, ஒரு தரிசனத்துக்கு வாங்குவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இங்க பலிபீடத்தில் நின்று வாயில வந்ததை பேச முடியாது. பலிபீடத்தில் நின்று தேவ மனிதர்கள் உங்க வாயில என்ன வருதுங்கிறத நீங்க பேச முடியாது. நீங்க செய்தி கொடுப்பதற்கு முன்பதாகவே உள்ள போய் ஏஐல போய் கேட்டு இன்னைக்கு நீங்க என்ன பேச போறீங்கன்னு நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். விசுவாசிகள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நான் நேபாளை பற்றி பேசும்போது நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய சுந்தர் பர்ச்சியும் அந்த மாநிலத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே திடீரென அங்கே
அந்த வீடியோவில் அந்த சபையில் உள்ள வாலிபன் என்ன செய்கிறான், நெட்டுக்குள்ளே போய் சுந்தர் பர்சிம் ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய 9 மாவட்டத்தினுடைய வரைபடத்தை எடுத்து எங்கே வச்சிருக்கிறான், அந்த கம்ப்யூட்டரில் காட்டுறார். இங்கே கவனிங்க, அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த வாலிபனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் நேபாள்னு சொன்னேன், சுந்தர் பச்சி மாலின்னு தான் சொன்னேன். அவன் உடனடியாக எங்கே போயிட்டான், உள்ளே போய் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் அடுத்தது பார்த்து பார்த்து வாசிக்கிறேன். கைலாலி, கஞ்சன்பூர், டோட்டி, தாதல் தூரா நான் வாசித்துட்டு இருக்கிறேன். அவர் அங்கே என்ன போட்டு வச்சிருக்கிறாரு, மேப்பை போட்டு வச்சிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் பெற்றோர்களுக்கு நான் எப்போதும் அடிக்கடி போதிக்கும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளைகள் கேட்கும்படியாய் நீங்கள் எதையாவது பேசாதீர்கள். ஏன்னா பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்பார்கள். அதில் கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையாய் மாறும். நம்ம பேசுறது அப்படியே என்ன செய்வாங்க, அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. முன்ன மாதிரி உள்ள பிள்ளைகள் மாதிரி இல்லை. ஒரு லட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு முட்டாய் வாங்கி தருவாங்கன்னு கதையை வெளியே போய் சொல்ல மாட்டாங்க. பழைய முன்னாடி உள்ள தலைமுறை பிள்ளைகள் ஒரு தின்பண்டத்துக்கு ஆசைப்பட்டுட்டு என்ன செய்வாங்க, சித்தப்பாட்டையும் பெரியப்பாட்டையும் மாமாட்டையும் மாமிட்டையும் போய் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. பிள்ளை வீட்டில் இருந்து காவல்துறைக்கே அனௌன்ஸ் பண்ணிவிடும். நம்மளை அதுவே என்ன பண்ணி விட்டுரும், மாட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் தெளிவாக இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்கும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து வளருங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தில் உள்ள நல்ல சத்தியங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது இதுக்கு மேலே அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். பரிசுத்த வேதத்துக்கு மேலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வர்றதுக்கு நீங்கள் உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை இந்த வேதத்தை ஒரு நாளும் கீழே வைக்காது. வேதத்தை சுமந்தவங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தினதில்லை. 2007ஆம் ஆண்டு பரிசுத்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் வரும் பொழுது, நான் வருகிற அந்த விமானம் பஹ்ரைன் தேசத்திலிருந்து எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து தோகா கத்தாரில் கொண்டு போய் அந்த தோகாவில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து அடுத்த விமானம் அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து அழுகிறேன், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் விமானம் இனி என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு போகிறவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வசனத்தை கொடுத்தீங்க, நல்ல நல்ல வசனத்தினுடைய நல்ல செழிப்பான வார்த்தைகளை கொடுத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துனீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஓரவஞ்சனை பண்ணிட்டீங்க. சங்கீதம் 32:8 கொடுத்தீங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நல்ல செழிப்பான ஒரு வசனத்தை தாங்கன்னு 120 நாட்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி அந்த ஏசாயா பக்கத்தில், அந்த எசேக்கியேல் பக்கத்தில் கொஞ்சம் செழிப்பான வார்த்தையை எனக்கு தாங்கன்னு காத்திருந்தேன். அவர் திரும்பவும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி பெட்டி படுக்கையை தூக்க வச்சுட்டாரு. அன்றைக்கு தூக்கிட்டு வந்தது தான். இன்றைக்கி 17 வருஷம் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறோம். ஏதேசம் 17-18 வருஷம் ஆக போகுது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தனியாக ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு என் கூட எனக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு கர்த்தர் நிறைய ஜனங்களை என்ன செய்கிறார், சேர்த்து கொடுக்கிறார். நம்ம எது பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறோமோ, ஆண்டவர் அதில் தான் நம்மளை கொண்டு என்ன செய்வார், ஆப் பண்ணி விட்டுருவார். வச்சுக்கோ, நீ இங்கே உட்காந்துங்க, அப்போ தான் நீ சரிப்படுவ. அவருடைய நாமத்தை சுமக்கிற கழுதையாக அங்கே போய் நிற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. நான் ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனையை கர்த்தர் கொடுத்தார். அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சொந்தங்களே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பங்களை நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கிறீங்க. இங்கே ஒரு குடும்பம் இருக்குது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதுல 1 முதல் 3 வரை வசனம் படிங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமபூரியை விட்டு போகும்படி கிலோந்திரியன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு ஒரு குடும்பம் இருந்துச்சா? அந்த ஆக்கில்லாவுடைய மனைவி பிரிஸ்கில்லா, இவங்க 2 பேரும் எப்படி ஒரு மிஷனரி பாரத்தோடு இருந்தார்கள் என்பதை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதே அனுபவம் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தருவார்.
இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த தேசத்தை விட்டு இங்கே வந்து புதிதாக வந்து இருக்கிறார்கள். இவர்களை பவுல் சந்திக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? நல்ல கவனிங்க. அவன் என்ன செய்கிறான்? அவர்களோடு போகிறான். போதகர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு 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 பழக்கம் அல்லது சொன்னால் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணாதிசயம், புதிதாக ஒரு இடத்திற்கு நாம் போகும் பொழுது அந்த இடத்துல தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை கண்டு அவர்களோடு நாம் போக வேண்டும். முகாந்திரம் இல்லாமல் யாரும் யாரையும் சந்திப்பதில்லை. அப்போ இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவையும் பார்த்த உடனே பவுல் என்ன செய்கிறாரா? இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் கூடவே போயிட்டார். கூட போனது மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, கூட போனது மட்டுமல்ல, அவர்கள் செய்த அந்த கூடார தொழிலை அவர் என்ன செய்கிறார்? கூட போய் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு தேவ மனுஷனிடத்துல போகும் பொழுது அது என்ன? அது கூடார தொழில். அவங்க செய்தாங்க, இவரும் செய்தார். ஏன்னா இவருக்கும் அந்த தொழில் தெரியும். நமக்கு தெரிந்த தொழில் என்னது? தேவனை ஆராதிக்கக்கூடிய தொழில். அப்போ இவர்களுக்கு கூட போன உடனே நம்ம யாராக மாறிடுவோம்? ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவோம், தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவோம், மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இருந்த இடத்துல ஜபம், நின்ன இடத்துல ஜபம், போனா ஜபம், இவங்களை பார்த்தா ஜபம், அவங்கள பார்த்தா ஜபம், யாரை பார்த்தாலும் என்னது? ஜபம் ஜபம் ஜபம். ஏன்னா தொழில். நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. கொரோனா வந்தாலும் நம்ம என்னதான் செய்வோம்? கொரோனா வந்தோடனே எல்லாரும் வாங்க நம்ம ஐடி கம்பெனிக்கு போகலான்னு போக முடியுமா? நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவரிடத்திலிருந்து இந்த தேசத்தை மீட்டெடுப்பது. அவரிடத்திலிருந்து இந்த தேசத்தை மீட்டெடுப்பது. நீங்கள் எப்பப்போ என்ன செஞ்சிடறீங்கன்னா, தேசத்தை குறித்து, தேசத்தில் நடக்க காரியங்களை குறித்து நீங்களாக ஒரு கற்பனை என்ன செஞ்சிடுறீங்க? கற்பனை பள்ளி கொள்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் மாறுதலாக முடியும் போது உடனே என்ன சொல்கிறீங்க? நான் அப்போவே சொன்னேங்கிறீங்க. இல்லைன்னா ஆண்டவர் இது என்கிட்ட முதல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? பேசிக்கொள்ளுகிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கோ அதை செய்து முடிப்பார். அவர் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம். கொஞ்ச நாளில் அவங்கள கழட்டி விடணும்னா அதுக்கு ஒரு முகாந்திரம். அடுத்தது புதுசாக கொஞ்சம் பேரை உள்ளே கொண்டு உட்கார வைக்கணும், அதுக்கு ஒரு முகாந்திரம். எல்லாத்தையும் அவர் திட்டம் போட்டு வச்சிருப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அநாதி திட்டத்துக்கு காத்திருங்க. சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வருஷமாட்டே நான் சில பிளான் எல்லாம் போடுறேன் பிரதர், ஆனால் என்னமோ தெரியல, லாஸ்ட் 5 வருஷமாக பார்க்குறேன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. உங்கள்கிட்ட அதைத்தான் சொல்கிறேன், ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அது நீங்கள் போட்ட திட்டம், அது நீங்கள் போட்ட பிளானு, அது உங்கள் மன விருப்பம். உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். எப்போ தெரியுமா? அவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு உங்களுடைய விருப்பத்தை சொல்லும் பொழுது நிறைவேற்றி கொடுப்பார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உங்களை தெரிந்தெடுத்துட்டார். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான், என்ன வந்தாலும் கோவப்படுறான், சின்ன விஷயத்துக்கு தூக்கி போட்டு உடைக்கிறான். நான் சொன்னேன், அவன் அப்படி தான் உடைப்பான், அவன் உடைப்பான், உங்கள் மண்டை உடையும், அப்புறம் அவன் கை ஒடிஞ்சு படுத்திருப்பான், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கி கட்டி போட்டிருப்பாங்க. இப்படி வரிசையாக நடக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு இயேசு என்னை ரட்சித்தார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்பா. சில சகோதரிகள், என் புருஷன் வந்து குடிச்சிட்டு இருக்கிறாருங்க, ரொம்ப குடிக்கிறாருங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து வீட்டுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குடும்ப தலைவன் குடிச்சிட்டா இருந்தாலும், குடிகாரராக இருந்தாலும், மதுபான பிரியராக இருந்தாலும், புகைப்பிடிக்கிறவராக இருந்தாலும், அவர் தான் குடும்பத்துக்கு தலைவர். தலைவனை மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு கிடைச்ச தலைவருக்கு சாயங்காலம் ஆனால் டீக்கு பதில் பிராண்ட் டீ குடிக்க வேண்டியிருக்கு. அது குடித்தா தான் அவர் என்ன செய்வார்? ஸ்டடி ஆவார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எத்தனை மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் மறுவாழ்வு மையம், இது எந்த மையத்துக்கு கொண்டு போனாலும் மருந்து கிடையாது. ஒரே ஒரு மருந்து, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் அந்த மனுஷனை அப்படியே மாற்றிடும். இயேசுவினுடைய சுவிசேஷம் எல்லாவற்றையும் செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அங்கே பவுல் சொல்கிறான், அங்கே போய் என்ன செய்கிறார்? கூடார தொழில், முழு நேர ஊழியம் நிறைய பேர் இப்போ போயிருக்காங்க, நிறைய பேர் இப்போ எழும்பியிருக்காங்க. முழு நேர ஊழியம்னு எதை சொல்கிறீங்க? முழு நேர ஊழியம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் கையினால் வேலை செய்வதை எப்படி நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாருங்க, ஒன்றுமே இல்லைனாலும் செத்தாலும் சாவனே தவிர அப்படி இருப்பேன்பா. வசனம் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்குது.
கர்த்தர் உங்களுக்கான ஒரு சரியான ஒரு பாதை. இன்றைக்கு ஒரு பேப்பர் வீட்டில் போய் பேப்பர் எடுங்க, வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுங்க ஐயா, எடுத்து நல்ல முழு நேர ஊழியத்தில் ஷைன் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு 50 பேருக்கு பேர் எழுதுங்க. நல்ல முழு நேர ஊழியத்தில் ஷைன் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு 50 பேரை நீங்கள் எழுதி எடுங்க. பின்புலம் இல்லாதவங்க, எப்படி பின்புலம் இருக்காது, ஆனால் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். என்ன தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் சபைக்கு அழகான ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போ இவருடைய வேலை என்னது? அந்த ரோட்டில் வண்டி ஓட்டினா போதும், பெட்ரோல் மட்டும் அப்பப்போ விசுவாசி போடணும், மற்றபடி வேலை கிடையாது. ஆனால் முழு நேர ஊழிய அழைப்புங்கிறது அப்படி இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நிற்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நிற்கணும். சாப்பாடு சோறு பிடிக்கும், ஆனால் சோறு தரமாட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எதையும் தரமாட்டார். நடு ரோட்டில் கொண்டு விட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து நிற்கும் பொழுது உங்களை ஏந்துறதுக்கு, உங்களை தாங்கிறதுக்கு, உங்களை சுமக்கிறதுக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புவார். அவர் எலியாவுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் காகத்தை அனுப்புவார். ஊழியத்தை ரொம்ப இந்த கஷ்டப்பட்டு சுமக்கிறது மாதிரி சீன்லாம் போடாதீங்க, சீன் கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஊழியம் நம்ம எல்லாம் செய்கிறது, அவர் ஊழியம் செய்கிறார். அவர் தான் ஊழியத்தை நம்மளை கொண்டு என்ன செய்கிறார்? நிறைவேற்ற ஒரு கருவி, ஒரு கழுதை, அவ்வளோதான். அப்போ இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு கூட சேர்ந்து பவுல் கூட சேர்ந்து வேலை செய்கிறான்னா நம்மளும் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? இந்த வேலைகளை செய்யணும். நீங்கள் சில நேரத்தில் யாராக மாறி போகிறீங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்காட்டி இவன் எப்படி உள்ளே வருவான் பார்க்கலாம். நம்ம இதை சொல்லி கொடுக்கல, இவன் எப்படி உள்ளே வருவான் பார்க்கலாம். ஏங்க எனக்கு லாங்குவேஜே தெரியாது, நேபாளுக்குள்ளே போனேன்னா எனக்கு அந்த தேசத்தில் உள்ள சாப்பாடு என்னன்னே தெரியாது. 17 வருஷம் இருந்துட்டேன்னா, அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா போகும்போது போகிற வழியில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அதில் 4வது வசனத்தில் ஒரு சத்தியம் இருக்கு. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். நான் கவனிங்க, இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்னதான் தொழில் எல்லாம் பண்ணாலும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை அழகாக உட்கார்ந்து சம்பாஷணை பண்ணி விவாதித்து அந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, சில தேவ மனிதர்கள் என்ற வந்து சொல்லுவாங்க, பிரதர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை இருந்தால் தான் என்னால் தப்பிக்க முடியும். அப்படி சின்ன வேலை செய்கிறேன்னு ஊழியத்திலேருந்து கொஞ்சம் சைடில் போய் அப்படி காணாமல் போன நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அதனால் ரொம்ப கவனமாக செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை பிரதானமாக செய்யும் பொழுது ஒரு சின்ன வருமானம் கிடைக்குது பிரதர் அப்படி சொல்லிட்டு சைடில் போய் ஒரு சின்ன வருமானம் தொடங்கிட்டு அப்புறம் அந்த சின்ன வருமானத்துலேருந்து கிடைச்சதை பெரிய வருமானத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் கொஞ்ச நாள் கழியும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு கர்த்தருடைய ஊழியங்கிற அந்த ட்ராக் இருக்காது. அந்த ட்ராக் இருக்காது. அது எங்கே போச்சு? அதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த வடையை யார் தூக்கிட்டு போனால் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா ஊழியங்கிறது சாதாரணப்பட்டது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, அதுதான் உங்கள் பிழைப்பு, அதை விட்டு மாற முடியாது. ஆனால் நீங்கள் சில நேரங்களில் ஒரு சின்ன வேலையை செய்தால் தப்பித்து கொள்ளலாம். இந்த தொழில் மூலமாக இந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்கு ஒரு பிரயோஜனம்னு சொல்லி உள்ளே போய் தனக்கடாத வழக்குகளில் சிக்கிக்கொண்டால் நம்ம என்ன செஞ்சுருவோம்? மாட்டிக்கொள்வோம். அடுத்தது ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பவுலுக்கு உதவி செய்த ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னது? அவருக்கு உதவி செய்யணும். ஏன் அவருக்கு உதவி செய்யணும்? அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வந்திருக்கக்கூடியவர். அடுத்தது ரொம்ப ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்த நேரம் எங்கே வாங்க, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 18 24 வாங்க. 24 நீங்கள் 26 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது அங்கே அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். போதும். இந்த ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய இன்னொரு கிருபை என்னன்னா, இப்ப நான் செய்தி கொடுக்குறேன், அங்க ஒருத்தர் அந்த அப்போலோ வந்து கர்த்தருடைய வார்த்தை திடமாய் பேசுகிறான். ஆனா அவன் பேசுனதுல சத்திய குறைவு இருந்தது, சத்தியத்தினுடைய தெளிவு குறைவா இருந்தது. இவர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்கள் தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய மார்க்கத்தின் திட்டங்களை
தெளிவுபடுத்தி அவனை இன்னும் உற்சாகப்படுத்துகிறார்கள். எப்போ உங்களை ஊழியத்துக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அப்பவே அவர் உங்களை முன்குறித்து விட்டார். நீ ஏன் புள்ள, எப்பவும் நான் உன்னை போஷிப்பேன். ஆனால் உங்கள் பிரச்சனை அப்பப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு பதிலாக நீங்களா ஒரு டைரி வச்சுருக்கிறீங்க. நீங்களா அந்த டைரியில் சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு பேரை வச்சுக்கிட்டு அவர்களை மட்டும் நீங்கள் தேடி போயிட்டுருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு ஊழியத்துக்காரனுக்கும் எந்த ஒரு தொழிலதிபரை தேடியும் நான் போக மாட்டேன். பொழுதன்னைக்கு இப்படி போயிட்டு இருந்தா உங்கள் மேலே வச்சிருக்கூடிய அபிஷேகம் ரொம்ப பெருசு பாஸ்டர். என் அன்பு சகோதரனே, உங்கள் மேலே வச்சிருக்கூடிய அபிஷேகம் ரொம்ப பெருசு. நீங்கள் அதை வந்து சின்ன காரியத்துக்கு, சின்ன அற்ப விஷயத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வித்து போடாதீங்க. 500 ரூபா கொடுத்தாங்க, சபாரி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. பரலோகத்தை கொடுப்பாங்களா? பரலோகத்துக்கு நீங்கள் போகணும்னா ஆத்துமாக்களை சம்பாதிச்சே ஆக வேண்டும். அப்போ ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்னா மிஷினரி பாரத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். உடனே எல்லாரும் பெட்டி படுக்க தூக்கி என் கூட நேபாளுக்கு வாங்க, நான் உங்களை கூப்பிடல. நீங்கள் செய்கிற ஊழியத்தை நல்ல கேஷுவலாக இஷ்டப்பட்டு ஜாலியாக செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இவர் ஒரு விசிட்டிங் ப்ரீச்சர் மாதிரி போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சர்ச்சை பூட்டிக்கிட்டு போயிடுவார். அப்புறம் என்னைக்கு வருவார்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. எதுக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம், பிள்ளைகளையும். பிள்ளை என்ன படிக்குது தெரியாது. பிள்ளை 10ஆம் கிளாஸில் மார்க் வந்துருச்சா? வந்தது போல இருந்தது, ஆனால் தெரியாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மிஷினரி குடும்ப கூடுகைங்கிறது உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். வசனத்தை தெரிந்து கொள்ளுங்க, வசனத்தை படிங்க, வசனம், ஜபம், இதில் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, உருவாக்கி விடுங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், புதிய புதிய தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜிகள் வர வர நம்ம பிள்ளைகளே கண் அங்கே போகும். முன்னாடி 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு பிள்ளைக்கு ஃபோனை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கருத்த ஃபோன் இருக்கும். அந்த கருத்த ஃபோனை தொட்டு பார்த்தா அடிச்சே போடுவாங்க வீட்டில். இன்னைக்கு பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் எதை நோண்டணும், எதை பார்க்கணும், எதை லாக் பண்ணணும், எதில் என்ன மாதிரி பாஸ்வேர்டு போடணும், இதெல்லாம் தெரியுது. எத்தனை வயசில்? 13 வயசில். 13 வயசில் தெரியுது. 13 வயசில் லவ் யூ சொல்கிறாரு. சோத்திரம் அல்லையா? சொல்லுங்களேன். அந்த லவ் யூவை உங்களுக்கு சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யணும்? லவ் யூ சொல்லணும். ஏன்? நம்ம உட்காந்து காலையிலே வர்றவங்க போகிறவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங் சொல்லி ஊரில் உள்ள சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நம்ம அனுப்பிட்டு இருந்தா பிள்ளை என்ன செய்யுது? திடீர்னு புதுசாக பார்க்குது, நமக்கு அனுப்புறதுக்கு யாருமே இல்லை, சரி புதுசாக ஒன்று அனுப்புவோம், லவ் யூன்னு அனுப்பி விட்டுருது. சத்துருடைய பெரிய தந்திரம். பிள்ளைகளை அற்புதமாய் வளருங்க, கேஷுவலாக வளருங்க. பிள்ளைங்க என்ன ஆசைப்படுறாங்க அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க, கதை பேசுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் நல்ல சத்தியத்தை அறிந்தபடினாலே போதிக்கிறவர்களுக்கு, அப்போல்லோ போதிக்கும் பொழுது அவர்கள் அந்த தேவனுடைய மார்க்கத்தின் சத்திய தெளிவுகளை சொல்லிக் கொடுத்தார். கடைசியாக ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கே ரோமர் 16ஆவது அதிகாரம் அதுல 3 to 5 வரை, கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாலையும் ஆக்கிலாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகயாவில் போதும் நல்ல கவனிங்க. பாருங்க, ஒரு கூடார வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சு என்ன நடத்துறாரு? சபை நடத்துறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வீடுகளை நீங்கள் ஒரு சபையாக பயன்படுத்த வேண்டும். எந்த சபையில் அடங்கி இருக்கீங்களோ, எந்த சபையில் எந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். ஆமென். பட்டம் பறக்கலாம், நூல் எங்கே இருக்கணும்? சபைக்குள்ளே இருக்கணும். போதகர் என்ற மேய்ப்பனுக்கு கீழே இல்லாமல் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா பட்டம் கிழிஞ்சு போயிடும், உங்களை கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அநேக சகோதரிகள் சகோதரர்களை இந்த தமிழ்நாட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களும் சரி ஊழியங்களும் சரி அழகாக பயன்படுத்திட்டு பட்டத்தை கிழிச்சு போடுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லை. உங்களை விட நல்ல பணக்காரர்கள், அந்தஸ்தில் உள்ளவங்க, வசதியானவர்கள், அழகானவர்கள், திறமை உள்ளவர்கள் அவர்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் தேவையில்லை. ஆனால் உங்கள் சபை அப்படி இல்லை, உங்கள் போதகர் அப்படி இல்லை. நீங்கள் அழகாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும், நீங்கள் ஏழையாக இருந்தாலும், நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும், தகப்பனை போல் அவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாவற்றிலையும் வந்து நிற்பாங்க, எல்லாவற்றிலையும் கூட நிற்பாங்க. கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை பார்த்தேன்.
ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் திடீர்னு இறந்துட்டாங்க. பிள்ளைகள்லாம் வெளி தேசத்தில் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க, அந்த சபையினுடைய போதகர் இந்த அம்மா அவங்க வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஊழியக்காரரை கூட மாட்டாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா பெரிய பெரிய காரியத்துக்கும் இவர் அற்பமான ஒரு மனுஷன் சொல்லி இவரை கூப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வீட்டில் அந்த தகப்பனார் மரித்து போனார். ஒரு தேவ மனுஷனும் ஒரு பெரிய ஊழியக்காரரும் ஒரு பெரிய ஸ்தாபனமும் அங்கே வரல. இந்த சபையினுடைய போதகர் ஏழை மனுஷன், அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த மனுஷன் மத்தியானம் போனவர் ஏதோ அவருக்கு கூட பிறந்த தம்பி அண்ணன் செத்தது மாதிரி அங்கேயே உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அழுறாரு. ராத்திரி ஃபுல்லாக குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடுறாங்க. அடுத்த நாள் அந்த நல்லடக்க ஆராதனை முடிகிறது வரைக்கும் அந்த மனுஷன் சும்மா அந்த பிளாக் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் பேஷண்ட் வேறு. நான் அன்னைக்கு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மனுஷனுக்கு இந்த உலகம் என்ன கொடுக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் பரலோகம் இவருக்காக நிறைய கிரீடத்தை வச்சிருக்கிறாங்க. ரல்லிலே சொல்லுங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு குடும்பங்களை இந்த சபை தான் உருவாக்குது. அப்போது குடும்பங்களை சபை உருவாக்கும் பொழுது அந்த சபையை உருவாக்க வேண்டியது யார்? நம்ம தான் உருவாக்கணும். நம்முடைய சபை என்ன செய்யணும்? நம்ம தான். ஒரு அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை குறித்து அந்த ஒரு பாரம் உங்களுக்குள்ளே வரணும். நேபாளுக்காக ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை கொடுங்க. எல்லாரும் நம்ம எழும்ப போகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரித்து குடும்பங்களுக்குள்ள ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எப்படி தங்கள் வாழ்வில ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலேயும் மனரம்யமாய் இருந்து ஒரு தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில தேவ ராஜ்யத்தின் உதவிக்காக நின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இன்றைக்கு எங்களோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகட்டும். விசேஷமாக நேபாள் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு, மனதார கொடுப்பதற்கு, நேபாள் தேசத்தை வந்து பார்வையிடுவதற்கு ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை. அவங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தாவே தங்கள் நேரத்தையும் தாளந்துகளையும் தங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கைகளையும் மனதார விதைக்கிற ஒவ்வொரு தனி நபர்களுக்காய், ஒவ்வொரு போதகர்களுக்காய், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய உள்ளான அனுபவங்களில அந்த உலர்ந்து போன அனுபவங்கள் உயிர் பெறச் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட மாற்றங்களை இன்று முதல் பார்க்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட,